முடியாது. குதிரைக்கு லாடம் கட்டினது மாதிரி விஜய் பண்ண வேண்டியது இதுதான். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகவினர் இன்றைய சூழலில் வெறிகொண்ட செய்ய வேண்டியது SIRல் தங்களது பெயரை சேர்ப்பதுதான். விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி பெயர் இல்லாவிட்டால் அதை சேர்க்கும் வேலையில் முதலில் இறங்க வேண்டும் என்று ஒரு பேட்டியில் தன்னுடைய கருத்தை சொல்லியுள்ளார் மூத்த பத்திரிகையாளர் மணி. நேற்று முன்தினம் ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். விழாவில் பேசிய அவர், திமுகவை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என சிலர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றனர். எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பல்வேறு பிரபலங்கள் தங்களது கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகிறார்கள். ஒரு சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் காந்தராஜ், திமுக ஆரம்பத்திலிருந்தே திமுகவுக்கு நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தான் நம்பர் 1 எதிரி என்றார் ராஜாஜி. அது என்ன ஆனது? திமுகவை அழிக்காமல் ஓய மாட்டேன் என்றார் காமராஜர். அது என்ன ஆனது? திமுகவை ஒழித்து கட்டிவிட்டுதான் மறுவேலை என்றார் இந்திரா காந்தி. அது என்ன ஆனது? திமுகவை அழிக்க வந்தோம் என்று சொன்ன MGR, ஜெயலலிதா எல்லாம் எங்கே போனார்கள்? ஆனால் திமுக இன்றும் உள்ளது என்று கூறியிருக்கிறார். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் தன்னுடைய பேட்டியில், இன்றுள்ள முதலமைச்சர்களிலேயே மோடியின் ஏஜென்ட்டுகளான ஆளுநர்களை எதிர்த்தும் இத்தனை வழக்குகளை போட்டு அவைகளில் வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமே. எனவே இன்று வரை ஸ்டாலினுக்கு உள்ள பெயர் துணிந்து நிற்பதால் தானே தவிர வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிபவர் என்று கிடையாது. எனவே எதையாவது பேசி விஜய் தரப்பினர் வீணாக மாட்டிக்கொள்ள வேண்டாம். தாவேக தொண்டர்களின் வாழ்க்கை உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதுதான். ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு, தேர்தல் வருவதால் தொகுதிக்குள் இறங்கி தாவேகவினர் வேலை பார்க்க போகும் நேரத்தில் திமுகவுக்கும் தாவேகவுக்கும் தேவையில்லாமல் ஒரு பகைமையை ஆதவ் அர்ஜுனா ஏற்படுத்துகிறார் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் மணி, முதல்வர் ஸ்டாலின் ஒரு திருமண விழாவில் பேசும்போது கழகத்தை ஒழிக்கிறேன் என்று சிலர் கிளம்பி இருக்கிறார்கள், திமுகவை யாரும் தொட்டு பார்க்க முடியாது என்று பேசியிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் சொல்வதை ஏற்கிறேன். திமுக 75 வருட கட்சி. எப்போதுமே பெரிய ஸ்தாபனங்கள் உள் முரண்பாடுகளால் தான் வீழுமே தவிர வெளியே வரக்கூடிய தாக்குதல்களால் வீழாது. திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. ஆனால் திமுக காரர்களாலேயே தான் வீழ்த்தி கொள்ள முடியும். எனவே தாவேகவால் திமுகவை அழிக்க முடியாது. விஜய் இன்று கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம், SIRல் அவரது ஆதரவாளர்களை வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும். குதிரைக்கு லாடம் கட்டினது போல தாவேகவினர் கவனம் செலுத்த வேண்டியது இது ஒன்றில் மட்டும்தான் என்று தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.